ராகவ் அபி கிட்ட காதல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவோட வண்டி பிரேக்கை கட் பண்ணதுனால ராகவால பிரேக் பிடிக்க முடியல. அந்த நேரத்துல முரளி ரொம்ப டென்ஷன் ஆகி இவன் போனதும் இல்லாம நம்மளையும் கூட்டு போயிருவான் போலிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு மரத்துல எதேச்சியா இடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறாங்க ராகவ். 3 பேருக்கும் பெருசா காயம் எதுவும் இல்லாம தப்பிச்சிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் டென்ஷன் ஆகுறாங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா, பயப்படாத, பிரேக் பிடிக்கல அவ்வளவுதான், வண்டி நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க. இதுல முரளி பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல உங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராகு கோவம் தான் வருது. ஆனா அமைதியா சரி இங்க இருந்து வந்துட்டு ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு ராகு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அங்க இருந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அபிக்காக ஒரு ரிங்கு வாங்குறாங்க. ராகவ் வந்து ஆசையா வாங்கிட்டு அதை வந்து சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க ஆபீஸ்ல. இது உனக்காக தான் அபி நான் வாங்கினேன் ஆசையா. இந்த ரிங்க உன் கையில போடுற நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நாள் எனக்கு வரும், நான் உன்கிட்ட காதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோட இருக்கிறேன். அந்த நாள் வந்து சீக்கிரமா வர்றதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நாள் வந்துருச்சு, கண்டிப்பா உங்ககிட்ட லவ்வ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி முன்னாடி அந்த ரிங்க காமிச்சு வந்து ராகவ் ரொம்ப லவ்வோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த லாவண்யா, இன்னும் இவன் வந்து இவ்வளவு லவ்வோட பேசிட்டு இருக்கான், அப்பனா அவன் மனசு மாறிட்டானே, இதனால அபி மேல வெறுப்பாதான் இருந்தான், இப்ப அபி மேல இப்படி காதலா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை லாவணியா அழுதுகிட்டு இனிமேல் வந்து ராகவ் நமக்கு கிடைக்க மாட்டானா அபி போட்டோவை பார்த்துக்கிட்டு, அபி நீ எப்படி ராகவுடன் சேர்றன்னு நான் பாக்குறேன், உங்க 2 பேர்த்தையும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கான எபிசோட் அமையலாம் நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.